அனைவருக்கும் வணக்கம். ஒரு 5, 6 நாள் இருக்குங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா, 28ஆம் தேதி. சம்பவம் நடந்தது கரூர்ல 27ஆம் தேதி. 28ஆம் தேதி காலையில ஒரு 10 மணி இருக்கும். நானும் என்னுடைய ஒரு நண்பரும், ஒரு முக்கியமான நண்பரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் இந்த நிகழ்வுகள்லாம் சம்பந்தமாக. அவர் தாவேக்காலாம் கிடையாதுங்க. அ அவரு சொல்றாரு, "நீங்க வேணா பாருங்க. கரெக்ட்டா ஒரு 4, 5 நாள்ல இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதிபதி கடைசியில ஏதாச்சும் ஒரு உத்தரவு போடுவாரு. இல்ல ஏதாச்சும் ஒரு குழு அமைப்பாரு. ஆனா, அதுக்கு முன்னாடி நீதிபதியுடைய தனி கருத்து அப்படின்ற பேர்ல, தனிப்பட்ட கருத்து அப்படின்ற பேர்ல கருத்துக்கள் சிலது சொல்லுவாரு. விஜய்க்கு எதிரா கடுமையான சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு. அத வந்து மீடியா பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணும். எடுத்து ஃபிளாஷ் பண்ணிட்டே இருக்கும். அத வச்சு ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் பண்ணும். நீங்க வேணா பாருங்க அப்டின்னாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்களா சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த திமுகவோட காலங்காலமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்களோட அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இதுதான் நடக்கும். நீங்க பாருங்க அப்டின்னாரு. சொல்லி வச்ச மாரி. கரெக்ட்டா சென்னையில உயர்நீதிமன்றத்தில நீதிபதி செந்தில்குமார் அவர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி, எல்லாமே அவருடைய கருத்துக்கள் தான். விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது. விஜய் வந்து இப்படி, விஜய் வந்து அப்படி, தாவேக்காலாம் ஒரு கட்சியே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னாருன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல் டே மீடியா வச்சு அத வச்சு பறக்க விடுறாங்க. மீடியா, திமுக ஐடி விங்கு, நாம் தமிழர் ஐடி விங்கு. இவங்க 3 பேர் தான். இந்த இந்த கரூர் விவகாரத்துல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் தவறு இருக்குது. ஆனா, முக்கியமா இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும். அரசுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமை இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க கோட்ட விட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடியவங்க பொதுமக்கள், எதிர்க்கட்சிகள், அது அதிமுகவோ, பாஜகவோ, பாமகவோ அப்படின்னு சொல்லி பாரபட்சம் இல்லாம எல்லாரும். இன்னொரு தரப்பு இருக்குது. அது எது? அது இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், திமுக, திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக, அதுக்கப்புறம் நாம் தமிழர். இவங்க தான் இப்படி ஒரு 100% விஜய் மட்டும் தான் குற்றவாளி, விஜய் மட்டும் தான் கொலைகாரன் அப்படின்ற கான்செப்ட்ல ஆரம்பத்திலிருந்தே அதை நிறுவுவதற்காக பேசிக் கொண்டிருப்பவர்கள். இத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நீதிபதி அவர்களுடைய கருத்துக்கள் வந்த உடனே நீதிபதியே சொல்லிட்டாருய்யா. நாங்க சொன்ன வரைக்கும் தான் நீங்க நம்பல. நீதிபதியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்று மாரிதாஸ் அவர்கள், மாரிதாஸ் எல்லாருக்குமே தெரியும். மாரிதாஸ் ஏற்கனவே பலமுறை தாவேகாவை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவர் தான். தாவேகாவுடைய அரசியலை எதிர்ப்பவர் தான். இதை ஏற்கனவே பல தடவை அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாரிதாஸ் நேற்று ஒரு பதிவு போடுறாரு. என்ன அப்படின்னா, திமுக நடத்திய நேற்றைய நாடகத்தின் ஃபார்முலா இதுதான். நீ போய் வழக்கு போடு. நீங்க அரசு தரப்பு விளக்கம் கேளுங்க. நீதிமன்றத்தில் நாள் குறிச்சு சொல்லுங்க. அந்த நாள் விஜய் தரப்புக்கு தெரியக்கூடாது. விஜய் தரப்பில் வழக்கறிஞர்கள் வரக்கூடாது. விஜய் தரப்பு எந்த பதிலும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வசனங்கள் பறக்கணும். மீடியா நீ எல்லா பக்கமும் போய் செய்தி போட தயாராரு. ஓகே ஸ்டார்ட். விஜய்க்கு தலைமை பண்பு ஆரம்பித்து விஜய் வாகனம் வரைக்கும் அனைவரையும் இழுத்து போட்டு நீதிமன்ற வழியா பிரச்சாரம் பண்ணி பரப்புவோம். இதெல்லாம் வெக்கமா இல்லையா திமுக? நீதிமன்றம் ஒரு நாளாவது அவகாசம் கொடுத்து விஜய் தரப்பு வாதத்தையும் கேட்டிருக்க வேண்டாமா? உடனடியாக விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போடுறாருங்க. கடுமையான ஒரு விமர்சனம். என்னடா நடக்குது? என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்று மாலை சரியா டைம் பார்த்துக்கங்க. 12:31க்கு நேத்து மதியம் 12:31க்கு இன்னொரு பதிவு போடுறாரு. இன்று மாலை நீதிமன்றத்தில் திமுக கும்பல் நடத்திய மொத்த நாடகத்தின் விவரம் வீடியோவாக வெளிவரும். ரூ. 10 பாலாஜி, விஜய் எதிராக நீதிமன்றத்தில் நடந்த தந்திரம் என்ன? மாலை 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி மதியம் 12:31க்கு பதிவு போடுறாரு. அடுத்த பதிவு 1:03 கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா 32 நிமிஷமா? அடுத்த 32வது நிமிஷத்துல பதிவு போடுறாரு. என் இல்லத்திற்கு காவல்துறை கைது செய்ய வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. கைது செய்யப்படுறாருன்னு சொல்லி பயங்கரமா நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது. எதனால கைது செய்யப்படுறாரு? என்ன விஷயம் அப்படிங்கிறது சோசியல் மீடியா மூலமா பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருது. அடுத்து கைது செஞ்சு கொண்டு போனா ரிமாண்ட் பண்றதுக்கு காரணம் வேணும்ல? நியாயமான காரணம் கொஞ்சமாச்சும் வேணும்ல? ஒண்ணுமே இல்ல. பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு சம்மனம் குடுத்து இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. விசாரணைக்காக தான் அழைச்சோன்ட்டு. மறுபடியும் 4:35க்கு வெளிய வராரு. 3 மணி நேரம் 3 1/2 மணி நேரத்துல வெளிய வந்து, "வணக்கம் உபீஸ்" அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாரு. போட்டுட்டு, "என்ன பண்ணாலும் சரி, என்ன கைது பண்ணாலும் சரி, நான் இத பத்தி இன்னைக்கு நைட் வீடியோ போடத்தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாரியே வீடியோ போட்டாருங்க. அந்த வீடியோ அப்படி ஒரு ரீச். இப்ப இந்த இந்த நிமிஷம் காலையில ஒரு 8 மணி கூட இல்ல, 6:30 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேன் நானு. இந்த நிமிஷத்துல 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அது எத்தனை பேர்ட்ட போய் சேரும்னு தெரியாது. வெறும் YouTube வழியா மட்டும் அத கட் பண்ணி ஷார்ட்ஸா போட்டு Twitter மூலமா, Instagram மூலமா, Facebook மூலமாலாம் இன்னும் எத்தனை கோடி பேர்ட்ட போய் சேர்ந்திருக்குதுன்னு நமக்கு தெரியாது. புட்டு வச்சிட்டாரு. விஜய் தரப்புன்னு ஒரு தரப்பே இல்லாம, நீதிமன்றத்துல எப்படி இந்த மாரி அரசு தரப்பு, நீதிபதி இவங்க 2 பேருமே மாறி மாறி பேசி, இவ்வளவு பெரிய ஒரு மீடியா பரப்புரையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் போட்டு உடைச்சிட்டாருங்க.
இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்ப நீதிபதி அவர்கள் மீது இவர் இப்படி அவருக்கு திமுக பின்புலம் அப்படின்லாம் நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள கூட போக விரும்பல. ஏன்னா அது எதனா பேசுனா அது ஒரு சிக்கலுக்குள்ள ஆகும் அப்படிங்கறத பார்க்கப்படுது. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ட்ரிக்கா திமுக ஐடி விங், அதாவது நீதிபதி சொல்லிட்டாருல்ல இந்த கருத்து. இதுக்கு முன்னாடி திமுகவை சார்ந்தவங்க சொன்னாங்க, திமுகவுடைய அமைச்சர்கள் சொன்னாங்க, அல்லது வந்து திமுக ஐடி விங்ல சொன்னாங்க. அதுக்கு கவுண்டர் பண்ணி எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, எல்லாருமே பேசினாங்க. ஒரு 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 அடிப்படை தைரியம். கைதுகள் நடந்துட்டு இருக்குது, அங்கங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட சரி அரசியல்வாதி எதிர்த்து அரசியல் ரீதியா கருத்து வைப்போம் அப்படின்ற அளவுக்கு கூட பேசிட்டு இருக்க முடிஞ்சு. நீதிபதியுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்த உடனே இவங்க திமுக ஐடிவிங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்காவா நீதிபதி பேசிட்டாரு, நீதிபதி சொல்லியிருக்காரு, யாராச்சும் ஏதாச்சும் கருத்து பதில் சொன்னீங்கன்னா, ஏதாச்சும் இதுக்கு மாற்று கருத்து வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நீதிமன்ற அவமதிப்புல நீங்க கைதாயிருவீங்க அப்படின்னு சொன்னதோட சேர்த்து என்ன பண்றாங்களா ட்விட்டர் மூலமாக யார் யாரெல்லாம் நீதிபதிக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கருத்து, நீதிபதியுடைய கருத்துக்கு எதிராக ஏதாச்சும் கருத்து சொல்றாங்களோ அவங்க எல்லாருடைய ஐடியும் எனக்கு வந்து டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அடையாளம் காட்டுங்க, நம்ம வந்து அவங்களை புடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்படி ஒரு நாடகம் ஆரம்பிக்குது. இதை திமுக மட்டும்தான் இந்த வேலையை பண்ணுதா அப்படின்னா நாம் தமிழரும் இந்த வேலையை பண்ணுது. ஒன்றும் இல்லை, திரை விமர்சகர் இட்டிஸ் பிரசாந்த் அவர்கள் ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு, உடனே அருணா ஜெகதீசன் ஆணையம், அதுபோக காவல்துறை இவரை வந்து விசாரியுங்கள், இவரை பிடித்து இவரிடம் கேள்வி கேளுங்கள், இவருக்கு ஏதோ நிறைய சந்தேகம் இருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் கிட்ட ஆட்காட்டி செய்யும் வேலையை, காட்டி கொடுக்கும் வேலையை நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இது போக ஆரம்பிக்குதுங்க. இந்த நிலையில மாரிதாஸ் அவர்களுடைய அந்த வீடியோ வந்த பிறகு அது போக பாத்தீங்கன்னா இவரு நேதாஜி டிவி அப்படின்ட்டு வரதராஜன் அவர்லாம் பெரிய பெரிய முதலைகளை பார்த்தவர், அவர் எல்லாத்தையும் பார்த்தவர். அவர் என்ன பண்றாரு நேரடியாகவே விமர்சிச்சு வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலர் 1 2 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் பேசுறாங்க. மற்றவங்களால பேச முடியலன்ற இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் வந்து பேச தேவையில்லை, கம்ஃபர்டபுளா இன்னைக்கு என்ன ட்ரெண்டு, விஜய கொலகாரன்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மள யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை, நம்மள என்ன கைதா பண்ண போறாங்க, என்ன ஒண்ணும் பண்ண போறது இல்லை. அதனால நம்ம அறத்தின் பக்கமோ அல்லது வந்து நியாயத்தின் பக்கமோ அல்லது 2 பக்கம் தவறையுமே பேசாம நம்ம ஒன் சைடு எடுத்துருவோம் பாரு, நமக்கு பிரச்சனையே இல்லைன்றதுதான் பெரும்பாலானவங்க எடுத்துட்டாங்க. இதுல மாரிதாஸ் அவர்கள் அவரும் தாவேக்காவை கடுமையாக எதிர்ப்பவர் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மை, குறைஞ்சபட்ச நேர்மை, ஒரு குறைஞ்சபட்ச மனசாட்சி. அதே போல இங்க திமுக தன்னுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இங்க என்னென்னலாம் இந்த ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க கருத்து சொல்பவர்கள் மீது அப்படிங்கிறதை பார்த்து ஒரு அறச்சீற்றம். குறைஞ்சபட்சங்க இது எல்லாமே. இது இருக்கிற மனிதன் எவனாக இருந்தாலும், அவன் தாவேக்காவை களத்தில் எதிர்ப்பவனாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் மாரிதாஸ் எடுத்த ஸ்டாண்ட் தான் எடுப்பான். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இது உங்களுக்கு ஒரு கடினமான காலகட்டம், கடந்து வாங்க, உங்களுக்கு எதிராக இவ்வளவு நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு தாவேக்காவை பார்த்து சொல்லியிருப்பாரு. மனுஷன், இதுக்கு பேர் தான் மாண்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூகா முத்து அவர்கள் இறந்து விட்டார். மூகா முத்து அவர்களுடைய இறப்புக்கு மூகா முத்து வீட்டுக்கு போகாமல் அவருடைய தம்பி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு, ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம், அதுதான் மாண்பு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மத்தியில அதுக்கு வந்து காரணம் சொல்லப்பட்டது மாண்பு அப்படின்ட்டு. அது இல்லைங்க மாண்பு, அது இல்ல மாண்பு. எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அறத்தின் பக்கம் நிற்பதுதான் மாண்பு. இங்கு யாருக்கு திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலை பின்னப்படுகிறது, யாரை அடித்து வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நிலைகுலைய செய்து விட்டு அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதை நோக்கி கேள்வி கேட்பதுதான் மாண்பு. அந்த மாண்பை நாம் தமிழர் கட்சி தவறிவிட்டது. அடுத்ததாக சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் பேசினது மாலையில நடந்தது. ஆனா காலையில நடந்தது மதுரை உயர் நீதிமன்றத்துல. அங்க நீதிபதிகள் சரியான கேள்விகளை அரசாங்கத்தை நோக்கி கேட்டிருக்கிறாங்க. கட்சி பாகுபாடுகள் இல்லாம பாதுகாப்பு கொடுக்கணும், இடத்தை எப்படி தேர்வு செஞ்சீங்க, என்ன டைம், எல்லாத்தையுமே கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது விஜய் அவர்கள் எந்த நேரத்துக்கு அனுமதி கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இவர்கள் இந்த ஒரு வாரமாக உருட்டி கொண்டிருந்த ஒரு மாபெரும் அவதூறு அந்த இடத்துல உடையுது. என்னது, 12 மணிக்கு வர்றதா சொன்னாங்க, 7 மணிக்கு வந்தாங்க, அதனால தாங்க இது நடந்துச்சு. ஏதோ ஒரு 2 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா நேத்து தான் உண்மை வெளியே வருது. அரசு தரப்பே சொல்லுது அனுமதி கேட்டது 3 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும், மாலை 3 மணிக்கு மேல் இரவு 10 மணிக்குள் அப்படின்றது தான் அனுமதி கேட்கறாங்க. அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் 7 மணி அளவில் வந்து விட்டார். அப்போ 7 மணி நேரம் தாமதமாக வந்தாரு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த போலி பிம்பம் அந்த இடத்துல உடையது இல்லையா? 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல 7 மணிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளியே வருது இல்லையா? அடுத்ததாக
நேத்து சென்னையில நீதிபதி அவர்கள் அதான் தாவேகா தரப்பே இல்லாம அரசு தரப்பும் அதே போல நீதிபதினு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல விஜய் அவர்களுடைய பேருந்தை பறிமுதல் செய்யறதுக்கு உத்தரவிட்டார் இல்லையா? ஹிட் அண்ட் ரன். அதாவது அவர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, டூ வீலர்ல சைடுல வந்த பசங்க வந்து கன்னா பின்னான்னு வந்து நிலை குலைஞ்சு கீழ விழுந்து, அப்படி ஒரு சம்பவம், ஒரு காட்சி நீங்க எல்லாருமே வீடியோல பார்த்திருப்பீங்க இல்லையா? இதுல கொஞ்சம் கூட விஜய்க்கு பொறுப்பே இல்லையா? இதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கேட்க கூடாதா? எச்சரிக்க கூடாதா? அந்த வாகனத்த முதல்ல பறிமுதல் செஞ்சீங்களா இல்லையா? அப்படின்லாம் நீதிபதி பேசினார் இல்லையா? ஆனா, இதை பற்றியும் இப்பொழுது கேள்விகள் வர ஆரம்பித்துள்ளன. அவங்க வந்தாங்க, தடுமாறுனாங்க, விழுந்தாங்க, எழுந்தாங்க. ஆனா, அவங்க யாராச்சும் போயிட்டு புகார் குடுத்தாங்களா? எங்க மேல பஸ்ஸ ஏத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி புகார் குடுத்தாங்களா? அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டதா? அவர்கள் ஏதாச்சும் இறந்து போய்விட்டார்களா? இல்லையே. அவங்க மிஸ்டேக்ல விழுந்து, எழுந்து அவங்க போயிட்டாங்க. அப்படின்னும்போது புகாரே இல்லாம எப்படி நீங்க வந்து இப்படி சொல்லலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழத் தொடங்கியுள்ளது மக்கள் மத்தியில். விஜய்க்கு பொறுப்பே இல்லையா? ஏன் இதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரான்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா? அதற்கான வீடியோவும் இப்பொழுது வெளியே வந்து விட்டது. ஏனென்றால், இன்னொரு ஆங்கிள்ல எடுக்கப்பட்ட வீடியோல விஜய் அவர்கள் அந்த மாரி வரவங்க கிட்ட வெளிய தலைய விட்டு, "வேண்டாம் இப்படி பண்ணாதீங்க. இந்த மாரி வராதீங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க. கிட்ட வர வேணாம்." அப்படின்னு சொல்லி எச்சரித்த காட்சிகளும் வெளியே வர ஆரம்பித்துள்ளது. மொத்தத்துல இந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் வெறுமனே அரசியல் பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அரசியலையே வாழ்க்கையில பேசாத ஜனங்க கூட, அரசியல பத்தி கண்டுக்காத ஜனங்க கூட எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி மாறிருச்சு அப்படின்னா, முன்னாடி வரைக்கும் போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக மீதான அதிருப்தி, திமுக மீதான மக்களுக்கு கோபம், திமுகவுக்கு வாக்கு போடுறது இந்த வாட்டி சந்தேகம் அப்படிங்கிற மாரி இருந்துட்டு இருந்தது. இப்பொழுது அது ஒரு சுனாமியாக, ஒரு அலையாக மாறிவிட்டது. திமுகவுக்கு எதிரான வெறுப்பலையாக மாறி இருக்கிறது மக்கள் மத்தியில. எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும். யாருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றத அவங்க இன்னும் முடிவு பண்ணல. ஆனா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் எல்லா இடத்திலும் பரவலாக பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் திமுகவின் தவறுகளை மூடி மறைப்பதற்கும், விஜய் அவர்களை கொலை குற்றவாளி, கொலைகாரன் என்று முத்திரை குத்துவதற்கும் திமுகவின் ஈகோ சிஸ்டத்தோட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இங்க பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு நரேட்டிவ் கொண்டு போகுது. யூடியூப்ல, டிஜிட்டல் மீடியால இருக்கக்கூடிய, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சிலர், அறத்தின் பக்கம் நின்று பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. மக்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கறத விட்டுட்டாங்க. பார்க்க மாட்டேங்கிறாங்க. தேடி 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 யார் சரியா பேசுறாங்க, யார் கரெக்டா நியாயத்தை பேசுறாங்க அப்படிங்கிறவங்களுடைய காணொளிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க யாரெல்லாம் இந்த முறை திமுகவுடன் சேர்ந்து நின்று கொண்டு திமுகவின் தவறுகளை அப்படியே லேசா தடவி கொடுத்து அல்லது அப்படியே லேசாக மூடி மறைத்து விட்டு விஜய் மீது மட்டும் கார்னர் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி அரசியலை யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் திமுகவுக்கு எதிராக எப்படி ஒரு பெரிய எதிர்ப்பலை உருவாகி கொண்டிருக்கிறதோ அந்த எதிர்ப்பலை அவர்களுக்கும் சேர்த்து உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய டேமேஜை சந்திச்சிருக்குது. நம்மளால களத்துல அப்படி பார்க்க முடியுது. இப்ப கேட்கலாம், இல்லப்பா நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து வீடியோ எல்லாம் போடுறாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள்லாம் வீடியோ போட்டு விஜய கண்ட மேனிக்கு வச்சு செய்யின்னு செய்யறாங்கல்ல, அதையும் தானப்பா லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்கன்ட்டு. லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் திமுக ஆளுங்களா தான் இருக்காங்க. அவங்க அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு வந்து சோசியல் மீடியால பரப்புறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை பார்க்கறவங்க பாதி பேர் திமுக காரங்க. அது போக வேற இன்னொரு தரப்பு என்ன இருக்குது, விஜய் அவர்களை இதுவரைக்கும் சினிமா துறையிலயோ அல்லது வந்து மற்ற இடங்களிலயோ வீழ்த்த முடியாது அல்லது எப்படா விஜயை பழிவாங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த இன்னும் சில தரப்புகள். இவங்க எல்லாம் போய் அதை பாக்குறாங்க. ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்குதான் செய்வாங்க. அவர்கள் பார்த்து அதை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்களே தவிர இங்க மக்கள் மத்தியில இவர்களால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சுச்சு? மக்கள் மத்தியில் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதித்து கொடுக்க முடிஞ்சது. மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு விலகி போயிருந்தா கூட, அவங்கவங்க வேலையை பார்க்க விலகி போயிருந்தா கூட இவ்வளவு டேமேஜ் ஏற்பட்டிருக்காது. ஆனா இந்த ஒரு வாரத்தில் 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி சம்பாதித்து வைத்திருந்த நன்மதிப்பு அப்படிங்கிறது, இல்லப்பா எதுவா இருந்தாலும் அவங்க நியாயமாத்தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்துச்சு இல்லையா, அது சுக்கு சுக்காக உடைந்திருக்கிறது. இதை நம்மளால அப்பட்டமா பார்க்க முடியுது. அத்தனை பேர் சொல்றாங்க, எப்பா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவங்களை ஒரு மாதிரி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு 3 தேர்தல்ல ஓட்டு போட்டிருக்கேன், 4 தேர்தல்ல ஓட்டு போட்டிருக்கேன், குடும்பமா ஓட்டு போட்டிருக்கேன். நான் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம 10 பேரை, 20 பேரை, 30 பேரை ஓட்டு போட வச்சிருக்கேன். ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்படியா மாறுவாங்க, இப்படியா பண்ணுவாங்க, இனிமே நான் என்னுடைய ஓட்டும் வராது, என்னால் வந்த ஓட்டும் வராது அப்படின்ற முடிவை இன்னைக்கு அத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்க. முதல் நாள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் இல்லையா, விஜய் அவர்கள் நம்ம எல்லாரையும் விட இன்னும் அதிகமா அவர் தான் மன உளைச்சல் இருப்பாரு, அவர் தான் அதிக வலியில் இருப்பாரு, விடுங்க இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா, அந்த நேரத்தில் அவர் மீது மரியாதை கூடியது. ஆனா 2ஆம் கட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாரும் என்ன காரணத்துக்காக அப்படின்னு தெரியல, நான் பணம் வாங்கினாங்க, வச்சாங்க, பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதாரமற்ற விமர்சனங்களுக்குள்ள போக விரும்பல. அது என்ன காரணத்திற்காகவோ
ஆனால் இவர்கள் செஞ்ச இந்த செயல் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அப்போ ஒரு மதிப்பு ஏற்பட்டுச்சுல, அந்த மதிப்பை 10வது மாடியிலிருந்து தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சு போட்டுச்சு. உடைச்சு போட்டு எக்ஸ்ட்ரீம் டேமேஜ் நாம் தமிழருக்கு ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓகே நமக்கு ஒரு எதிர்ப்பு வருது, நமக்கு ஒரு கடுமையான ஒரு ஹேட் அப்படின்றது கிரியேட் ஆகுது. இந்த நேரத்துல அண்ணனும் நம்ம பேசினதே பேசினா சரியா இருக்கும் அப்படின்ற மனநிலைக்கு வராங்களா என்னன்னு தெரியல. அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதாவது அதுக்கப்புறம் 2வதாக அண்ணன் சீமான் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்து விஜய் மேல தான் தப்பு, கரூருக்கு போனதே தப்பு, அரசாங்கத்தை எந்த குறையும் சொல்ல முடியாது, இதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களை எந்த குறையும் சொல்ல முடியாது, காவல்துறை எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆம்புலன்ஸ்னாலும் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்தார் இல்லையா, அந்த நேரத்துக்கு அவர் பேச்சுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே பதிவு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இப்ப இந்த சாட்டை அப்படின்னு ஒரு சேனல்ல வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் பதிவு போடுறாரு, நாங்க தான் விஜய் எதிர்த்து பேசுறோம், நாங்க தான் விஜயை கார்னர் பண்றோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் ரொம்ப மாண்பா இருக்காரு நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அண்ணன் வரப்போறாரா, அவர் வந்து எங்க எல்லாத்தோட மிச்சமா வச்சு செய்ய போறாரா அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க. ஒரு சினிமா காட்சி எடுத்து போட்டு இந்த காட்சி ரீக்ரியேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சொல்லி வச்ச மாதிரி அடுத்த சில மணி நேரங்களில் அண்ணன் அதையே தான் செய்கிறார். அப்படின்னும் போது எதை நோக்கி இது போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, தனக்கு வரக்கூடிய விமர்சனங்களை அண்ணனும் வாங்கிக்கணும், தன் டேமேஜை வந்து அவர் தலையிலையும் கட்டி விட்டுறணும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தி விட்டு இன்னைக்கு அத்தனை ஆண்டு கால உழைப்பை சல்லி சல்லியாக நொறுக்கி போட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு மாபெரும் அலை அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் எதிரான ஒரு மாபெரும் அலையாக மாறி கொத்து கொத்தாக தன்னுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இழந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மிக ஆபத்தான கட்டம். இப்ப வந்து திருப்பியும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்தை நோக்கி தாண்டி போயிட்டாங்க அவங்க. இதுக்கு மேல வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டார் பாத்தியா, என்னமோ திமுக சப்போர்ட் தான் பண்றாருன்னு சொல்ற, திமுக எதிர்த்து பேசிருக்காரு, இந்த வீடியோ பாரு, இந்த வீடியோ பாருன்னு எடுத்துட்டு வந்து எத்தனை நீங்க காட்டினாலும் மக்கள் ஆல்ரெடி இந்த ஒரு நிகழ்வுல எப்போ ஒரு குரூஷியலான மிக முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதோ அந்த நேரத்துல நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மேடைகள்ல நான் வந்து அப்படியே 19 விமர்சிக்கிறேன், கேள்வி கேட்கிறேன், திமுகவே நானும் 4 திட்டிட்டேன் அப்படின்றது எல்லாத்தையும் நம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் 2010, 15 காலகட்டங்கள்ல இல்ல. அப்ப சோசியல் மீடியா வந்த புதுசுல இந்த மாதிரியான உருட்டுகளை எல்லாம் மக்கள் நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் வந்து முக்கியமான டைம்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊன்னு வசனம் பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்கள் சென்சிபிளா மாறிட்டாங்க. அப்படின்னும் போது இதுக்கு மேல நீங்க திமுகவை எதிர்த்து என்னத்தான் நீங்க பேசினாலும் யார் அதை நம்ப போறாங்க? உங்களுடைய தீவிரமான ஆதரவாளர்கள், வெளிநாட்டில இருந்து பார்க்கக்கூடிய உலகத்தமிழ் சொந்தங்கள், இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பெருசா புரிஞ்சிக்க முடியாம இருக்கக்கூடிய உலகத்தமிழ் சொந்தங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு 50,000 இருந்து 1,00,000 பேர் சுத்தி அவங்களுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க போகுது. வெளிய உலகம் ரொம்ப பெருசு, தமிழ்நாடு வாக்காளர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டாங்க, எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சா பார்த்துட்டாங்க. இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த டேமேஜ் முயற்சி பண்ணாலும் இனி சரி பண்ண முடியாது அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி போயிட்டீங்க. என்னமோ பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது. 2026ல திமுகவோட சேர்ந்து நீங்களும் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா யார் தடுக்க முடியும்? அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.